வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சாம்சங் S20 FE. இது பார்த்திங்கன்னா ஃபோன் வந்து நமக்கு வந்து டெட் கண்டிஷனில் ரிசீவ் ஆச்சு. இது ரொம்ப ஒரு ஈஸியான ஃபால்ட்டு தான். இது எப்படி அட்டன் பண்ணுறதுங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். எப்பொழுதுமே ஒரு மதர் போர்டு நம்ம அட்டன் பண்ணும் போது முதல்ல டிசியில் ஆன் பண்ணி பார்க்குறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம அந்த மாதிரி இந்த ஃபோனை வந்து நம்ம டிசியில் வந்து ஆன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ரீடிங் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு 40 கிட்ட வந்துட்டு எகைன் வந்து எனக்கு பவர் பட்டனை விட்டோன்னா 0 வந்துருச்சு. இப்போ நான் ப்ரெஸ் பண்ணுறேன், எனக்கு ஒரு 48 கிட்ட வருது. நான் பவர் பட்டனை விட்ட பிறகு எனக்கு வந்து எகைன் வந்து எனக்கு ஸ்டேபிளாக நின்று 0 வந்துடுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு மதர் போர்டை மட்டும்தான் வந்து நான் வந்து செக் பண்ணணும் இந்த மாதிரி டிசி ரீடிங் பண்ணுறப்ப. ஏன் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து முதல்ல மதர் போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்டு, டிஸ்பிளே, கேமரா எல்லாமே அட்டாச் ஆகிருக்கு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஃபஸ்ட்டு கேமராவை வந்து டிட்டாச் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா அந்த ஃபோன் வந்து பர்ஃபெக்டாக ட்ரிகர் எடுக்குது. ட்ரிகர் எடுத்துகிட்டு ஒரு குறிப்பிட்ட லெவல் போயிட்டு ரிட்டர்ன் வந்துடுது. அப்படிங்கும்போது நீங்கள் மதர் போர்டை மட்டும்தான் வச்சு நீங்கள் வந்து டிசி ரீடிங் வந்து செக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எகைன் வந்து நான் திரும்பியும் வந்து ஃபோனை வந்து ட்ரிகர் பண்ணுறேன் வித்தவுட் கேமராவில். எனக்கு ரீடிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 15 கிட்ட போயிட்டு எனக்கு வந்து எகைன் வந்து பவர் பட்டனை விட்ட பிறகு எனக்கு 0 வந்துடுது. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து ரிமூவ் பண்ணுறது நான் டிஸ்பிளே, ஃபிங்கர் பிரிண்ட் ரெண்டையுமே வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு நான் எகைன் வந்துட்டு இந்த ஃபோனை வந்து டிசியில் வந்து ட்ரிகர் பண்ணுறேன். இப்போ ரீடிங் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு அதே ஒரு 15 ஏற்கனவே வந்து அதே ரீடிங் தான் எனக்கு எகைன் வந்து வருது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து டிசியில் செக் பண்ணும்போது நமக்கு மாட்டியிருக்கிற எந்த காம்பனண்ட்னாலையும் நமக்கு ஃபெயிலியர் வரலாம், ரீஸ்டார்ட் ஆகலாம். ரீஸ்டார்ட் கம்ப்ளைண்ட்டுக்கும் இதே இதை ஃபாலோ பண்ணுங்கள், ஒன்று ஒன்றா வந்து ரிமூவ் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா எனக்கு சப்போர்ட்டையும் கழட்டி விட்டுட்டு நான் இப்போயும் திருப்பி ஆன் பண்ணுறேன். எனக்கு இதுலேயும் அதே எகைன் அந்த 15, 16 அந்த ரேஞ்சு வருது. பவர் பட்டனை விட்ட பிறகு எனக்கு 0 வந்துடுது. எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிப்பை கலட்டும் போது எனக்கு வந்து ஃபோனு வந்து பர்ஃபெக்டாக ட்ரிகரே ஆகிடுச்சு எனக்கு. இப்போ நீங்கள் டிசி ரீடிங்கை பார்த்தா தெரியும். அப்போ எனக்கு ஷார்ட்டே எங்கே இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து அந்த ஸ்டிப்பில் தான் இருந்திருக்கு. இப்போ எனக்கு ஸ்டிப்பை வந்து நான் வந்து கலட்டின உடனே எனக்கு ரீடிங் பார்த்தீங்கன்னா எனக்கு 300, 500 கிட்ட போகுது. அப்படின்னா எனக்கு ஃபோன் வந்து பர்ஃபெக்டாக ஆன் ஆகிடுச்சு. அப்படின்னா எனக்கு ஷார்ட்டே வந்து ஸ்டிப்பில் தான். இந்த மாதிரி உங்களுக்கு டெட்டு வந்தாலோ ரீஸ்டார்ட் வந்தாலோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல ஒரு காம்பனண்ட்டாக ரிமூவ் பண்ணி பார்க்குறதுங்கிறது ஒரு 5 மினிட்ஸ் ஒர்க்கு. நீங்கள் அதை பார்த்துட்டு அடுத்து போர்டு ஒர்க்கு பண்ணலாம். இந்த மாதிரி உங்களுக்கும் சிப் லெவல் வந்து கற்றுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். வீடியோ மிஸ் பண்ணாமல் இருக்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நெக்ஸ்ட் போஸ்ட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.